ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 27/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைங்களாகிய உங்களின் அதீந்திரிய சுகத்தின் புகழ் பாடல் ஏன் உள்ளதுன்னு. பதில், ஏன்னா குழந்தைங்களாகிய நீங்கள் தான் இந்த சமயத்தில் தந்தையாக தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் தான் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. இப்போது நாம் இந்த உப்பு நீர் கால்வாயிலிருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என தெரிஞ்சிருக்கிறீங்க. நமக்கு சுயம் பகவான் கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று இது போன்ற குஷி பிராமணர்களுக்குத்தான் இருக்கின்றது. எனவே உங்களுடைய அதீந்திரிய சுகம்தான் பாடப்பட்டிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் புதிய பள்ளியில் படிக்கவில்லை என்று பாபா கூறும் கருத்து என்ன? பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் மீண்டும் கல்வியை கற்கின்றோம். முன்னர் எப்போதாவது படிப்பதற்காக வந்திருக்கின்றீர்களா என தந்தையும் கேட்கிறார். நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபாவிடம் வருகிறோம் என அனைவரும் சொல்லுகின்றனர். இது நினைவிருக்கும் இல்லையா? அல்லது மறந்து விடுகின்றீர்களா? மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் இல்லையா? லட்சியம் குறிக்கோள் ஒன்றுதான். குழந்தைகளாக ஆகும் யாராயினும் அது 2 நாள் குழந்தையானாலும் பழைய குழந்தையானாலும் லட்சியம் குறிக்கோள் ஒன்றே ஆகும். யாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியாது. படிப்பில் வருமானம் உள்ளது என்று பாபா நாம் புதிய பள்ளியில் எதுவும் படிக்கவில்லைன்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை நிச்சயம் செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, பாபா நமக்கு நல்ல கல்வியை கற்பிக்கிறார். அதன் மூலம் 21 பிறவிகளின் வருமானம் கிடைக்கின்றது. இந்த வருமானம் நாம் எப்பொழுதும் சுகமிக்கவர்களாக ஆகிவிடும் அளவு உயர்ந்ததாகும். ஒரு பொழுதும் நோய் ஏற்படாது. எப்போதும் அமரர்களாக இருப்போம். இதை நிச்சயப்படுத்த வேண்டும். இப்படி நிச்சயம் வைக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது சங்கம யுகம். இதனை கடந்து செல்ல வேண்டும். உப்பு நீர் உள்ள கால்வாய் இல்லையா? அது இனிமையிலும் இனிமையான அமிர்தத்தின் கால்வாய். இது விஷக்கால்வாய். இப்போது நீங்கள் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். உலகில் இந்த விஷயங்கள் குறித்து யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் தந்தை தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கோ தந்தை அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. மற்ற யாருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை பற்றி தெரிந்திருக்க முடியாது. நீங்களும் கூட சங்கமயுகத்தில் தான் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. மனிதர்களை பொறுத்தவரை தேவதைகளாக இருந்தாலும் சரி, சூத்திரராக இருந்தாலும் சரி, புண்ணிய ஆத்மாவாயினும் பாவ ஆத்மாவாயினும் சரி, யாருமே தந்தையை தெரிஞ்சிருக்கல. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் தெரிந்திருக்கிறீங்க. ஆக குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிவபாபாவின் மகிமைகளில் எந்த வார்த்தைகளை கண்டிப்பாக போட வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியர் சத்குருவாகவும் இருக்கிறார். அதாவது சுப்ரீம் என்ற வார்த்தை கண்டிப்பாக போட வேண்டும். அவ்வப்போது குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். சிவபாபாவின் மகிமைகளில் இந்த வார்த்தை கண்டிப்பாக போடணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உத்தமத்திலும் உத்தமமானவருக்கு எந்த பட்டம் கொடுப்பதாக பாபா கூறுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது தேவி தேவதை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. யார் படிப்பித்து கொண்டிருப்பது? பரமபிதா பரமாத்மா ஆவார். நம்முடைய இந்த குலம் பிராமண குலம்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ராஜ்யம் இருப்பதில்லை. இது அனைத்திலும் உத்தமமான பிராமண குலம் ஆகும். தந்தையும் கூட அனைவரிலும் உத்தமமானவர் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றால் அவரின் ஆஸ்தியும் கூட உயர்வானதாக இருக்கும். அவரையே ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. உங்களிலும் உயர்வானவராக ஆக்குகின்றார். நம்மை உயர்வாக ஆக்குபவர் யார் என குழந்தைங்களாக நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டுக்கும் பூஜை நடக்கின்றது?
யாருக்கு ஆத்மாவிற்கு மட்டும் பூஜை நடக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சாலி கிராமங்கள். நான் பரமபிதா அதாவது பரம ஆத்மா. அதற்கும் மேலே வேறு எந்த பெயரும் கிடையாது. அந்த பரம ஆத்மாவின் பெயர் சிவன் என்பதாகும். நீங்களும் இதுபோல ஆத்மாக்களே ஆவீர்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் சாலி கிராமங்கள். சிவன் கோவிலுக்கும் செல்கின்றீர்கள். அங்கேயும் கூட சாலி கிராமங்கள் நிறைய வைக்கின்றனர். சிவனுக்கு பூஜை செய்யும் போது சாலி கிராமங்களுக்கும் கூட செய்கின்றனர் இல்லையா? அப்போது உங்களின் ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டுக்கும் பூஜை நடக்கின்றதுன்னு பாபா புரிய வைத்திருக்கிறாரு. என்னுடைய ஆத்மாவிற்கு மட்டும்தான் பூஜை நடக்கின்றது, சரீரம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு உயர்வானவர்களாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனுடைய விஸ்தாரம் நிறைய உள்ளது, அதை வர்ணனை செய்ய முடியாதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களின் யோகத்தில் எவ்வளோ சக்தி அதிகமாக இருக்குது, உங்களுக்குள் நிறைய சக்தி உள்ளதுன்னு தந்தையும் சொல்கிறாரு. யோகத்தில் இருந்தபடி உணவு சமைத்து சாப்பிட கொடுத்தீர்கள் என்றால் புத்தி அந்த பக்கமாக ஈர்க்கப்படும். பக்தி மார்க்கத்தில் குருமார்கள் சாப்பிட்ட பின் மீதமுள்ள எஞ்சியவற்றை சாப்பிடுகின்றனர். பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரம் நிறைய உள்ளது, அதை வர்ணனை செய்ய முடியாதுன்னு குழந்தைங்களாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இது விதை போன்றது, அது மரத்தை போன்றது. விதையை குறித்து வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி மரத்தில் இருக்கும் இலைகளை எண்ண முடியாது. அளவற்ற இலைகள் இருக்கின்றன என பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். விதையில் இலைகளின் அடையாளம் எதுவும் தென்படுவதில்லை. ஆச்சரியம் இல்லையா? இதையும் கூட இயற்கை என சொல்லுவோம்னு பாபா சொல்கிறாங்க. பாபா எப்படிப்பட்ட அழகான பறவைகள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றனன்னு பாபா பறவையை பற்றி கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மயிலை பற்றி பாபா புரிய வைத்திருக்கிறார். அதனை பாரதத்தின் தேசிய பறவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணரின் மகுடத்தில் மயிலிறகை காட்டுகிறாங்க. மயில் அழகாகவும் இருக்கும். கர்ப்பம் கூட கண்ணீரை உட்கொள்வதால் தான் ஏற்படும். ஆகையினால் மயிலை தேசிய பறவைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அழகான பறவைகள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றனன்னு பாபா சொல்கிறாங்க. अच्छा, ओम शांति।